ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ஹலோ குட்டீஸ். கார்த்திகை நம்ம திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்த்தோம். அடுத்தது கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம். யார்? திருப்பாணாழ்வார். கரெக்டு. திருப்பாணாழ்வாரை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம திருப்பாணாழ்வார் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? லோகசாரங்கர் முனிவரோட தோளில் உட்காந்துண்டு ஸ்ரீரங்கநாதரை சேவிக்க வந்தார் இல்லையா? அவர் அமலன் ஆதிபிரான் அப்படின்னுட்டு 10 பாசுரங்கள் சேவிச்சிருக்கார். அந்த 10 பாசுரங்களும் அவ்வளவு அர்த்த புஷ்டி உள்ள பாசுரங்கள். 10 பாசுரங்கள் தான். நீங்கள் அதை தினம் சேவிச்சேன்னா உங்களுக்கெல்லாம் உடனே மனசில் ஆகிடும். நீங்களும் தினம் அதை சேவிக்கலாம். இந்த அமலநாதிபிரான் அப்படிங்கிற பாசுரத்தில் முதல்ல அவர் பெருமாளை சேவிக்கணும்னு அவ்வளவு ஆசையாக இருந்தார் இல்லையா? அங்கேருந்து லோகசாரங்கர் முனிவர் மேலே தோளில் ஏறி வந்தார். வந்ததும் பெருமாள் அவருக்கு அவர் வந்த உடனேயே பெருமாள் அவருக்கு கண்ணுக்குள்ளே காட்சி கொடுத்துட்டார். எப்படி பாருங்க, அவர் பெருமாளை பார்த்த உடனே பாசுரங்கள் மேலே பாசுரங்கள், அவர் பாட்டுக்கும் 10 பாசுரங்கள் சாதிச்சுட்டார். அதில் முதல் பாசுரம், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அப்படிங்கிறார். வந்த உடனேயே அவர் கண்ணுக்குள்ள வந்து பெருமாள் அவருடைய திருவடியை காமிச்சுட்டாராம். அமலன் அப்படின்னா குற்றமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரியில என்ன சொல்றார்? விமலன் அப்படிங்கிறார். இந்த வீங்கிற எழுத்து வந்தாலே அதுக்கு விசேஷமான அர்த்தம் உண்டு. அதுதான் நம்ம இப்போ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். அதில் எப்படி வி முதல்ல இருக்கோ அதே மாதிரி விசேஷமானது நம்ம இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதே மாதிரி இதில் விமலன் அப்படிங்கிறார். ஏற்கனவே குற்றமற்றவன்னு சொல்லிட்டார், திருப்பியும் ஒரு வி போடுறார். என்னன்னா எப்பவுமே குற்றமே இல்லாதவன், எந்த நேரத்திலையுமே குற்றம் இல்லாதவன். அடுத்த வரியில நிமலன் அப்படிங்கிறார். நிமலன் அப்படின்னா அடியார் நம்மெல்லாம் பெருமாள் கிட்ட பக்தியோட ஆத்மார்த்தமான பக்தியோட இருந்தோம் அப்படின்னா அந்த பெருமாள் நமக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிற்பான். எப்படி கண்ணன் யசோதா அம்மாட்ட கட்டுப்பட்டு நின்னா அதே மாதிரி பெருமாளும் நம்ம கிட்ட கட்டுப்பட்டு இருப்பார். அத்தனையும் உள்ள அந்த பெருமாளோட கமல பாதம், தாமரை போன்ற அந்த எம் பெருமாளோட திருவடி இவரோட கண்ணுக்குள்ள வந்து தானே வந்து நிற்கிறதான். அப்படி அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் பெருமாள். அப்படி அந்த காட்சி கொடுத்த பெருமாளை அடுத்து என்ன பண்ணினார் இவர்? முதல் 3 பாசுரத்தில் முதல் எழுத்துக்களை பார்த்தோன்னா அ உ மா, அந்த 3 எழுத்து அஷ்டாட்சரத்தோட அத்தனை பொருளையும், திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனோட அத்தனை பொருளையும் நமக்கு விளக்கக்கூடியது. அதனால இவர் முதல் 3 பாசுரத்திலையும் திரு அஷ்டாட்சரத்தோட மகிமையை பற்றி பேசுகிறார். அடுத்தது 5, 6, 7 இந்த 3 பாசுரத்திலையும் முதல் எழுத்துக்கள் பா து கை. பெருமாளை தெரிஞ்சுட்டோம் அஷ்டாட்சரத்துலேருந்து. அதுக்கப்புறம் என்ன? அவன் திருவடியை அடையணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாதுகையை போய்
சரணாகதி பண்ணணும், பாதுகையை போட்டுருக்கிற இந்த எம்பெருமான் திருவடியை சரணடையணும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லிட்டோ, இவ்வளவு தூரம் எனக்கு இந்த பெருமாள் இவ்வளவு அனுகிரகம் தன்னை பற்றி என்ன, தான் யாரு அப்படிங்கிறத எனக்கு எடுத்து சொல்லிட்டோ. அப்படி தெரிஞ்சின்ற உடனே திருவடியில் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லிட்டான். அப்பேற்பட்ட பெருமாள் கடைசி வரியில் கடைசி பாசுரத்தில் சொல்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார். அதாவது இப்படி கார்மேகம் போன்ற இந்த எம்பெருமான், கருணை முகிலா இருக்கிற அந்த எம்பெருமான் கோவலனாய் வெண்ணையை திருடி தின்றான். அப்படி திருடி தின்னவன் கட்டுப்பட்டு அடங்கி எல்லாருக்கிட்டையும் அடியும் வாங்கினான். வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டோ இப்படி எல்லார்ட்டையும் அடியும் வாங்கிவிட்டோ. அந்த கோபியர்லாம் என்னை வந்து அடிக்கிறா, சரி இன்னுமே அடிபடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம், விடுகிடுகிடுன்னு வெண்ணையை சாப்பிட்டுட்டோம். திருவரங்கத்தில் இருக்கானே ஆதிசேஷன் அரவணையில் பெரிய பெருமாள், அப்படி வந்து பெரிய பெருமாளாக வந்து படுத்துட்டானான். அந்த கருவறைக்குள்ள யார் வந்து அடிக்க முடியும்? அதனால அதில் வந்து படுத்துட்டானா. இப்படி கருவறையில் வந்து படுத்துன்னு இருக்கான். இந்த பெரிய பெருமாள் எப்போவுமே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவன் தான். அந்த பெருமாளோட வாயில் இன்னைக்குமே திருவாயில் இன்னைக்கு நம்ம போனால் கூட வெண்ணையோட வாசனை வருமா. அன்னைக்கு யசோதா அம்மா கொடுத்தா இல்லையா வெண்ணெய், அது அப்புறம் இந்த கோபியர்கள் வீடுலெல்லாம் போய் திருடி சாப்பிட்டா வெண்ணெய், இது எல்லாம் இன்னைக்குமே பெரிய பெருமாளோட திருவாய்க்கிட்ட நம்ம போய் மோந்து பார்த்தா வெண்ணெய் வாசனை வரும் அப்படின்னு பட்டரை சொல்லியிருக்கார். பட்டரை சாப்பிட்டதை பட்டர் சொல்லியிருக்கார். அந்த எம்பெருமான் இப்படி எல்லார் உள்ளத்தையும் கவர்றது மட்டும் இல்லாமல் என்னோட உள்ளத்தையும் இப்படி கவர்ந்து விட்டான். இப்போ உலகத்துக்கே முதல்வனான இந்த எம்பெருமான் எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கானே, இப்பேற்பட்ட பெருமாளை நான் கண்ணார கண்டு சேவிச்சுட்டேன். அதை தான் சொன்னா இல்லையா, கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் கண்ணார கண்டு, கண்ணு மட்டும் இல்லை மனசாலேயே அவர் என்ன மனசாலேயே பெருமாளை பார்த்துட்டார், கண்ணாலையும் நன்னு கண்டு கழிச்சுட்டார். இப்போ ஏற்பட்ட எம்பெருமானை நான் பார்த்துட்டேன், இனிமே இந்த உலகத்தில் நான் எதையுமே பார்க்கறதுக்கு இஷ்டமில்லை எனக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வஸ்துவாக இருந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் இவன் மற்ற எம்பெருமானே வந்தால் கூட, பரவாசுதேவனே வந்தால் கூட இனிமே நான் சேவிக்க வேண்டாம், எனக்கு இந்த ரங்கன் எல்லா காட்சியையும் கொடுத்துட்டான், நன்னா நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பெருமாள் கிட்ட பக்தியோடு இருந்தோம் அப்படின்னால் பகவான் நமக்கு தன்னுடைய எல்லா சுரூபத்தையும் காமிச்சு நான் தான் யார் அப்படிங்கிறத நம்ம புரியும்படி நமக்கு எல்லாம் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படி புரிஞ்சுட்ட உடனே பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னால் இனிமே நம்ம பிறக்காத மோட்ச அனுபவத்தில் போய் பெருமாள் கிட்ட நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இதுக்கு ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். கதை கேட்கலாமா? நந்தகோபர் திருமாளிகை இருக்கு. அந்த நந்தகோபர் திருமாளிகையில் பெரும் எல்லாத்தையும் பெரும் கிருஷ்ணன்னா என்னது, வெண்ணையை திருடி சாப்பிட்றது தானே நமக்கு தெரியும். அந்த கிருஷ்ணர் எல்லார் வீட்லையும் போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டு வந்தார். சாப்பிட்டது மட்டும் இல்லை, அந்த பானையை போட்டு உடச்சிட்டும் வந்துடுறார். நந்தகோபர் வீட்டிலையும் இதை இந்த மாதிரி பண்ணுறார். சரி, தன்னுடைய வீட்டில் பண்ணுறார், நம்ம குழந்தை பண்ணுறது அப்படின்னுட்டு விட்டுடலாம். ஆனால் எல்லார் வீட்லேயுமே பண்ணி
எல்லாரும் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணினா நந்தகோபருக்கு கோபம் வருது. அவர் உடனே என்ன பண்ணுறார், தனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய குலகுரு கர்காச்சாரியார் அப்படின்னு இருந்தார். அந்த குலகுரு கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறார். சொன்ன உடனே கர்காச்சாரியார் சிரிச்சாராம். இவருக்கு இன்னும் சிரிக்கிறார், நம்ம கஷ்டப்பட்டு வந்து சொல்கிறோம், இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு நந்தகோபர் நினைச்சார். சொன்னார், கர்காச்சாரியார் சொல்றார், நந்தகோபா, கிருஷ்ணனுடைய மாயையை பத்தி உனக்கு தெரியாது. கிருஷ்ணன் என்னவோ உனக்குத்தான் புள்ளை நீ நினைச்சிட்டு இருக்க. அவன் வந்து பகவான்கிறது உனக்கு தெரியல. அதனால எல்லார் வீட்லையும் போய் திருடுறான்னு நீ சொல்ற. எல்லா குழந்தையாலையும் இந்த மாதிரி எல்லா வெண்ணையும் போய் சாப்பிட முடியுமா? எல்லா குழந்தைகளாலையும் இந்த இதெல்லாம் இனிப்பு பண்டமா என்ன சாப்பிட்றதுக்கு? ஆனால் கண்ணனால் மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னுட்டு நீ ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தீன்னா உனக்கு இது புரிஞ்சிருக்கும். நீ குழந்தைய இப்படி சொல்லாதே அப்படின்னு சொல்கிறார். சரி, என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னுட்டு நந்தகோபர் கொஞ்ச நேரம் இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இவர் வாயே திறக்கல, பேசாமல் இருக்கார். ஆனால் கர்காச்சாரியார் ஞானி. அவர் என்ன பண்ணினார், உடனே கர்கர் சொல்றார், அப்பனே, இப்படி வெண்ணையை எப்படி உருவாருதுன்னு நீ முதல்ல யோசி. என்ன, 33 தேவர்களும் ஒரு அந்த பசுமாட்டோடைய உடம்புல இருக்கா. அந்த பசுவினோட எல்லாத்தையும் சேகரித்து அதனுடைய குருதியை அதனுடைய மடிங்கிற இடத்துலேருந்து நமக்கு பசுவின் பாலாக கொடுக்கறது. எந்த ஒரு உயிர் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தாலும் முதல்ல அந்த பசுவோட பால் தான் அதுக்கு கொடுப்பா. அப்பேற்பட்ட புனிதமான அந்த பாலை முதல்ல காய்ச்சிரும், அப்புறம் அதை ஆற வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை உரக்குத்துறோம், அதுக்கு அடுத்த அதை கடையிறோம். இப்படி கடைஞ்சதுக்கப்புறம் கடைசியில் 5ஆம் நிலையில் என்ன வருது, நமக்கு வெண்ணெய் திரண்டு கிடைக்கிறது. அந்த வெண்ணெயை நெய்யா உருக்கினா அது 6ஆம் நிலை. அந்த நெய் யாகத்துக்கெல்லாம் 7ஆம் நிலையா யாகத்தில் விடுறோம். அந்த யாகத்தில் நம்ம விடும்போது அது நெருப்பாக ஆகி அந்த நெருப்பின் அந்த வேள்வியோட நெருப்பிலிருந்து அது திருப்பியும் அந்த 33 தேவர்களும் இருக்காளே அந்த தேவர்களுக்கு போய் சேருறது. ஆக இது ஒரு சுழற்சியில் நடந்துட்டுருக்கிற செயல். இதில் வெண்ணெய் அப்படிங்கிறது நெய்யுக்கு முந்தின நிலை. இதைத்தான் கண்ணன் திருடினான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெண்ணெயை உருக்கினா அது என்ன ஆகுது, கடைசியில் அது அதன் போக்குப்படி அது திருப்பியும் தேவர்களுக்கு போய் சேருறது. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், நான் தானே வந்து மறைவாக வந்து அந்த வெண்ணெய் அப்படிங்கிறத முழுங்குறான். அந்த வெண்ணெய்ங்கிறது பாலோடு சேர்ந்து கலந்து இருக்கிற பொழுது அதனுடைய தனித்தன்மை நமக்கு தெரியல. அதே வெண்ணையாக வந்து வெளியில் அந்த தண்ணியில் போட்டால் முதக்கிறது பார், அப்பத்தான் அதனுடைய தனித்தன்மை நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி தான் இந்த தனித்தன்மையாக நிற்கிறது நமக்கு தெரிய வருதில்ல. அதனால நீரில் அது முதக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம மனுஷாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், கண்ணுக்கு கண்டதெல்லாம் பார்க்குறோம், கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், கண்டமேனிக்கெல்லாம் இருக்கோம். ஆனால் அவர் ஞானம்னு வந்து பகவானை தெரிஞ்சுட்டா அவனுக்கு திருப்பியும் இந்த உலக விஷயங்களுக்கு அவன் வரமாட்டான். அப்படி வரப்பொழுதுதான் அவன் வெண்ணெய் அப்படிங்கிற பக்குவத்தில் நிற்கிறான். அப்படி அவன் வெண்ணெய்ங்கிற பக்குவத்தை நிற்கிற போதோ திருப்பானாழ்வார் மனசுக்குள்ள நான் எப்படி போனேனோ அதே மாதிரி இந்த பக்குவ நிலையால் அடைஞ்ச மனுஷா மனசுக்குள்ளேயும் நான் போவேன். இதுதான் நம்ம பிறக்கிறதும் இறக்கிறதும் பண்ணின்னு இருக்கிற
இணைப்பில் இருக்கிறது. அதே அந்த வெண்ணைய மாதிரி நம்ம அந்த நிலைக்கு, ஞான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா பகவானே நமக்குள்ள வந்து நம்மளை ஆட்கொண்டு நம்மளை திருப்பியும் இந்த பூலோகத்தில் விடமாட்டான். ஒரு சமயத்தில் இன்பம் அப்படின்னு மனசு குளிர்ந்து இருக்கும், ஒரு சமயம் கஷ்டம் வலி அதெல்லாம் வந்ததுன்னா அப்படியே கஷ்டப்பட்டு இருந்துருக்கோம். அதே இன்பங்கிற குளிர்ச்சி தான் அந்த வெண்ணைங்கிற மாதிரி வர்றது. படாத பாடு இந்த உலகத்தில் பட்டுட்டு கடைசியில் ஞான நிலையை அடைகிறோமோ இல்லையோ, அதுதான் இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது. அப்படி நம்ம வெண்ணையாக வந்துட்டோம்னா பெருமாள் நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள வந்து உட்காந்துண்டு நமக்கு திருப்பி இந்த கஷ்டங்களெல்லாம் கொடுக்காம தன்னுடைய மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு நம்மளெல்லாம் கூட்டிண்டு போவான். அதுதான் ஞானம்ன்ற நிலைக்கு நம்ம வரது. அப்படி அந்த கண்ணன் வந்து வெண்ணையை திருடி திருடி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த வெண்ணெய் திருடுறது அப்படிங்கிறது பெருமாள் நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களை போக்கி நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போக போகிற நிலை அது. அதுதான் திருடுதல் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஆனால் பகவான் கண்ணன் ரொம்ப கருணை மிகுந்து நம்ம எல்லாரையும் ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கோசரம்தான் இந்த திருட்டு அப்படின்ற ஒரு செயலை பண்ணின்னு இருக்கான். நம்மளும் பெருமாள் கிட்ட ஈடுபாடோடு இருந்தால் நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து உக்காந்துண்டு நம்ம மனசையும் கொள்ளை கொண்டுடுவான் இல்லையா. அந்த அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் கள்வன். கிருஷ்ணன் கள்வனாக நமக்கு தெரியலாம். ஆனால் ஞான கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகவான் நமக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணின்றிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுதான் எம்பெருமானை அரங்கன், என் அணி அரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படிங்கிறார். அந்த வெண்ணைங்கிற திரண்டு தண்ணியில முதக்கிற சக்தி நமக்கும் பக்தி வந்ததுனால் நம்மளும் இனிமேல் இந்த உலகத்தில் எதையுமே பார்க்கணுன்னு நினைக்கவே மாட்டோம். பகவான் ஒன்று தான் நமக்கு அப்படிங்கிற ஞானத்தோட நம்மளும் இருப்பான். அதனால தான் எம்பெருமான உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னுட்டு சொல்லுவா எல்லாரும். உள்ளம் கவர் கள்வன், நம்ம உள்ளத்தை கவர்ந்துக்கிற கள்வன். இதைத்தான் திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் 10 பாசுரத்தில் எல்லாத்தையும் நமக்கு விளக்கி சொல்லி நம்மளும் அந்த எம்பெருமான் கிட்ட போய் சேரணும். அவனுடைய திருவடி ஒன்றே நமக்கு பிராபியம் பிராபகம் போஷகம்னு இருக்கணும் அப்படின்னுட்டு சொல்கிறார். இப்படி என் கண்ணனுடைய மனசுக்குள்ள நம்மளும் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவன் நமக்கு உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு ஆயிடுவான். நம்மளும் அப்புறம் பெருமாள் கிட்ட போயிட்டோம், மோட்ச சாம்ராஜ்யத்தில் போய் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பெருமாள் கூடையே நம்ம இருப்போம். பெருமாள் கூடையே இருந்துட்டா நமக்கு என்ன பசி, தாகம், மூப்பு, பிணி எதுவுமே நம்மளை அண்டாது. திருப்பி இந்த பூலோகத்தில் வந்து நம்ம பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறார் திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தில். ஓகேயா? திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஓகே குட்டீஸ், நம்ம திருப்பி பார்க்கலாமா? ஓகே, பாய்.